ஹாய் நண்பர்களே, நாமெல்லாம் சாதாரணமாக செய்திகளில் இல்லைன்னா வானொலிகளில் அல்ல தொலைக்காட்சிகளில் கடற்கரையில் எலும்புக்கூடு ஒதுங்குவது எது அப்படி இல்லாட்டா கடற்கரையில் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எப்பயாச்சும் கடற்கரையே எலும்புக்கூடாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் நமீபியா நாட்டோட எலும்புக்கூடு கடற்கரை. இது எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு இடம். வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது தி டார்க் லெஜர். நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த எலும்புக்கூடு கடற்கரை இது இருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு இடத்துல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு போர்த்துகீச மாலுமிகள் இதை ஒரு நரகத்தோட நுழைவாயில் என்று அழைச்சாங்க. இது ஒரு துருப்பிடித்த கப்பல்கள் மற்றது திமிங்கல, அதாவது பெரிய பிரம்மாண்டமான திமிங்கலங்களோட எலும்புக்கூடுகள் இதுகள் கிட்டத்தட்ட ஒரு இடுகாடு போல அல்லது ஒரு மயானம் போல இருக்கிற ஒரு இடம். இங்கே சூரியன் ஒரு வெளிச்சமாக தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு உடம்பை குத்துறது அப்படி இல்லாட்டா உடம்பை அழுத்துற ஒரு பேரம் மாதிரி தெரியும். ஆனால் இந்த பகுதியில் வாழ்கிற நாமா மற்றது ஹெரேரா என்ற ஒரு பழங்குடி மக்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் விதிவிலக்கு. இவங்கக்கிட்ட ஒரு பழங்கள கதை இருக்குது. இந்த கதை இது சம்மந்தமாக அதை இவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா செப்பு நெசவாளியண்டு. இது ஒரு வெள்ளை உடை அணிஞ்ச ஒரு பேய பற்றின சாதாரண கதை மாதிரி இருக்காது. இது ஒரு மணலோட தாகத்தை பற்றிய கதை. பாலைவனத்தோட தனிமையான சாலைகளில் இரவில் பயணம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடிய ஒரு கதை. இந்த கதையோட ஆரம்பத்தை பார்த்தோம்னா ஒரு சிறுமியும் ஒரு காணல் நீரும். இந்த ஆவியை பற்றி புரிந்து கொள்றதுக்கு அதோட பின்னணியில் இருக்கிற சோத்தை தெரிஞ்சு கொள்ளணும். 1900 அந்த காலகட்ட தொடக்கங்களில் வைரம் எடுக்கும் பணிகள் தீவிரமாக நடந்திருக்கு. யூஸ்வலாக ஆப்பிரிக்க நாட்டில் மேக்ஸிமம் நடக்கிற ஒரு கதை தான் இது. சோலா என்ற ஒரு இளம்பெண் ஒரு முகாமில் வேலை செஞ்சுருக்கா. ஒரு சிறந்த ஒரு நெசவாளி. இப்போ காய்ந்த பாலைவன பொருட்களை கொண்டு தண்ணீர் கூட கசியாத அளவுக்கு ஒரு நேர்த்தியான கூடைகளை நெய்கிறதுல அவள் கொஞ்சம் திறமசாலி. நல்ல வகையில் லேசாவுக்கு ஒரு சிறிய மகள் இருந்தாள். அவள் அந்த சிறுமிக்கு இந்த பாலைவனத்தில் மணல் குன்றுகள் அதில் இந்த காற்று பட்டு வர சத்தம், அது எழுப்புற அந்த ஒலி அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாடல் போல என்று சொல்லலாம். அந்த சத்தம் மிகவும் பிடிக்கும். இந்த மணல்கள் ஒன்றோட ஒன்று உராயும் போது ஏற்படுற அதிர்வு, அந்த காற்று அப்படியான வர அந்த மியூசிக் அந்த சின்ன பிள்ளைக்கு மிக மிக பிடிக்கும். ஒரு மாலை வேளையில் பலத்த காற்று வீசைக்க அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து அந்த சிறுமி மணல் புயலில் சென்று காணாமல் போகிறாள். சோலா யாருக்காமே காத்திருக்கையில் கையில் ஒரு தையல் ஊசியையும் தான் சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் அந்த ஹோப்பர் வயர் செப்பு சுருள் கம்பிகளையும் எடுத்துக்கொண்டு அந்த புயலுக்குள்ளே ஓடுறா தன்னோட மாலை தேடி. அதில் அந்த சிறுமி போன கால் தடங்களை தேடி போய் முயற்சி பண்ணுறா. மேக்ஸிமம் தன்னோட முயற்சி பண்ணுறா. ஆனால் காற்று ஏற்கனவே அவளோட கால் தளங்களை அழிச்சிருக்கிறதால அவளை கண்டுபிடிக்கல. 3 நாட்களாக சோலை அலைஞ்சு தெரிஞ்சா ஒரு பைத்தியம் போல் என்னவெல்லாம் செய்து கொண்டு தன்னோட மகளை தேடி. ஒரு சாதாரணமாக ஒரு மகளை தேடின தாய்ந்தாதுங்க அப்படி இருக்குமென்று எங்களுக்கு தெரியும். அதை போல் அலைஞ்சு தெரிஞ்சா. இதே நேரத்தில் தன்னோட மைண்ட் மாறாமல் இருக்க, தனக்கு அது பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அவள் என்ன செய்கிறா அந்த எதையாச்சும் சும்மா நெய்ய தொடங்கி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த புல் இல்லாத காரணத்தால் அந்த வெயிலின் கொடுமையில் தன்னை மகளை கண்டுபிடிக்க ஒரு பாதை உருவாக்க அந்த செப்பு கம்பிகளால் மணலையே தைக்க தொடங்கினான். கம்பி தீர்ந்த பிறகு வேறு வழி இல்லாமல் தன்னோட தலைமுடியை பயன்படுத்தினா. தலைமுடியும் தீர்ந்த பிறகு தன்னோட நரம்புகளையே நூலாக பயன்படுத்தினா. இது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லலாம், இல்லை ஒரு ஏர்பன் லெஜெண்ட்ன்றதால இதில் லொஜிக்கெல்லாம் பாக்கியல. அது ஜஸ்ட் அதில் இருந்ததை நான் சொல்கிறேன். பாலைவனம் தன்னோட மகளை திருப்பி தரையில் மாறா சோலாவையே எடுத்துக்கொண்டுச்சு. ஒரு ரோந்து படம் அவளை கண்டபோது அவள் ஒரு காஞ்ச பிணத்தை போல கிடந்தா. ஏன்னா அவளோட விரல்கள் மட்டும் எதையோ நெய்கிறது போல அசைஞ்சு கொண்டு இருக்கு. அவங்க காண்ற நேரமும் அசைஞ்சு கொண்டு இருந்துச்சு. அவள் மண்டிட்டு கிடந்த அந்த மணக்குன்று மணல் குன்று ரத்த சிவப்பில் காணப்பட்டது. என்ன நாய்க்கு சொன்னபோல நரம்பாலையும் ரத்தத்தாலையும் நெய்தா அப்படித்தானே இருக்கும். இதோட கொஞ்சம் நவீன காலத்தில் பார்த்தோம்னா C34 சொல்கிற நமீபாவோட சாலை அதில்
ஒரு கைவிடப்பட்ட சுரங்கம். அதுக்கு அந்த சுரங்கங்களுக்கு அருகில் வந்து ஒரு உருவத்தை பார்க்குறதா வந்து அந்த அந்த வழியாக போகிற லோரிக்காரங்களோ இல்லை சுற்றுலா பயணிகளோ வந்து கூறுவாங்க. அவளைத்தான் வந்து செப்பு நெசவாளி, அதாவது அப்படி இல்லாட்டா தையல்காரி என்று கூட ஒரு சிலர் அழைக்கணும். அதாவது அந்த ஆவியை அவளை சந்திக்கிற நிலைகள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதாவது எல்லாரும் சொல்கிற கதையும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் எப்படின்னா, இப்போ நீங்கள் வாகனம் ஓட்டும் போது ரேடியோவில் ஏதோ ஒரு வித உலக சத்தங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஊசி வந்து ஒரு கிராம ஃபோன் தட்டில் மோதுவது போன்ற, கிட்டத்தட்ட ஒரு சிடி அதோட தட்டில் மோதுவது போன்ற, சரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக 2K கிட்ஸ் சொல்லணும்னா அந்த கண்ணாடியில் வந்து ஒரு ஊசியில் கீர்னு அப்படி சத்தம் கேட்குமோ அப்படியான ஒரு சத்தம் வந்து கேட்குற வாடிக்கை இருந்திருக்கு. இதை தவிர அவளோட தோட்டம் வந்து எப்படி இருக்குன்னா, சாலையோரம் வந்து ஒரு பெண்ணிப்பா, அவள் வந்து என்ன செய்வான்னா செப்புன்றதுலான கிழிஞ்சு ஆடை அணிஞ்சிருப்பா. அவளோட முதுகில் வந்து ஒரு கனமான கூடை இருக்கும். அப்படியான இன்னொரு கேட்டகரி இருக்குது. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, அவள் வந்து கையை நீட்டி லிஃப்ட் கேட்க மாட்டா. அதுக்கு பதிலாக நீங்கள் அவள் வந்து கடந்து செல்ல பிறகு காரண்ட கண்ணாடி வழியாக பார்த்தா அவள் வந்து சாலையில் இருக்க மாட்டா. அதுக்கு பதிலாக உங்களோட காரோட பின் இருக்கலாம் வந்துருப்பா. இது வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் இப்படியான ஒரு விளக்கம் இருக்குது. இதில் இன்னும் ஒரு பயங்கம் இருக்குது, வந்து அவள் வந்து உங்களை தாக்க மாட்டாள், தாக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து உங்களை சுற்றிக்கிற உலகத்தையே அவள் மாற்றிடுவாள். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இது ஒரு உண்மையாக நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க. எலியாஸ் மரைஸ் என்ற ஒரு மனிதரோட கதை. 2022 ஒரு லோரி ஓட்டுனர் அவர், அந்த எலியாஸ் மரைஸ் 6 நாட்களை வந்து காணாமல் போனார். ஆனால் அவர் மீண்டும் கண்டுக்கப்பட்ட போது அவர் உடல் வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான விசித்திரமான தையல் போன்ற தழும்புகளாக இருந்தது. அதில் அவர் எப்படி அந்த இறங்குறதுக்கு முன்னே வந்து ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருக்காருன்னா, ரேடியோவில் வந்து சத்தம் பெற்றது. பிறகுதான் அவளை பார்த்துடணும். வண்டிக்கு முன்னால் வந்து அவள் நின்றதால் வந்து தான் பிரேக் போட்டணும். கீழே இறங்கி பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. ஆனால் தார் சாலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும், அதாவது அந்த ஹாபிட் சாலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மணல் வந்து சுழண்டு கொண்டு இருந்துச்சு. திருப்பி மீண்டும் வண்டிக்குள்ளே ஏறிய போது வந்து இந்த காற்றில் வந்து உலோகம் சூடான வார மனம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மனம் வந்துச்சு. பக்கத்து இருக்கையில் தான் அவள் இருந்தாள். அவள் ஒரு மனித பிறவியை போல இல்லை, ஆயிரக்கணக்கான செப்பு கம்பிகளை வந்து ஒரு பெண் வந்து பெண் உருவத்தில் செய்தால் அப்படி இருக்குமோ அப்படி அவள் இருந்தால். அவளோட உடலோட துவாரங்கள் வழியாக, அதாவது இந்த கண்ணறைகளால், அதாவது எப்படி சொல்கிறது, இடைவெளிகள் வழியால் பின்னால் இருக்கிறத பார்க்கலாம். அதாவது ஊடுருவி பென்ரேட் பண்ணி பார்க்கலாம். பின்னாளுக்கு பாலை வந்து பார்க்க முடியும். அவள் வந்து தன்னோட எதுவுமே பேசலை. அதாவது இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு அது நடக்கிறத, கிட்டத்தட்ட சாக போகிற நேரத்துலையோ மேபி அந்த காணாமல் போகிறதுக்கு முன்னாடியோ அப்படி ரெக்கார்ட் பண்ணுறாரு. இதுவும் ஒரு வகை கட்டுக்கதை தான், அதாவது ஒரு ஏர்பன் லெஜெண்ட் கதை தான். அவள் வந்து அவரோட பேசலை, எதுவுமே கதைக்கல. ஒரு சின்ன செப்பு பறவையை அவரிடம் கொடுத்தால் அவளது குரல் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மணல் வந்து சரியக்க, அதாவது ஒரு புழுதி வந்து மணல் புயல் வந்து சரியக்க மணல் ஒரு கரகரப்பான சத்தம் எப்படி இருக்குமோ அதை போல சத்தம் இருந்துச்சு மாதிரி அவர் என்றார். இன்னும் ஒரு வருஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த தையல்காரி வந்து உங்களோட வண்டிக்குள்ளே ஏறிட்டு அந்த சாலையை வந்து அந்த சாலை வந்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைக்கி செல்லாது. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து லெப்ரித் ஆஃப் தி சாண்ட்ஸ் என்ற ஒரு மாய உலகத்துக்கு நுழைவீங்க. பல மணி நேரம் நீங்கள் வண்டியை ஓட்டினாலும் வண்டியோட கிலோமீட்டரில் வந்து அந்த மீட்டரில் வந்து கிலோமீட்டர் கணக்கு மாறவே மாறாது. ஹெட்லைட் வெளிச்சம் வந்து கூட சாலையை தொடாமல் ஒரு சிவப்பு கலரில் இருக்கிற ஒரு தூசு சுவரத்தோடும். அந்த தூசுகள் வந்து எப்படி இருக்கும்னா அந்த உலோக நூல்களால் தைக்கப்பட்டது போல் இருக்கும். அதே நேரத்தில் வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் போதே அந்த பெண் வந்து வண்டியோட உட்பகுதியை வந்து தொட தொடங்குவாள். அவள் தொட்டடமெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கெலாம் முதிர்ந்து, அதாவது அந்த உலோகங்கள் பிளாஸ்டிக்கெலாம் முதிர்ந்து வந்து வித்தியாசமான கோலங்களாக மாறும். அவள் வண்டியை உடைக்கவும் இல்லை, அவள் உங்களை துன்புறுத்தவும் இல்லை, மாறா வந்து வண்டியே ஒரு புது வடிவத்தில் நெய்து கொண்டிருப்பாள். ஓகே, இதில் எலியாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வண்டியை விட்டு குதிக்க முயன்றேன். ஆனால் வந்து அவள் கதவோட கைப்பிடி இப்போ வந்து கைப்பிடியா இல்லை, அது ஒரு எலும்பும் உலோகமும் கலந்து ஒரு பின்னில் மாறி இருந்ததால் என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியலை. இதே நேரத்தில் என்னோட கைகளை பார்த்தா என்னோட தோலும் வந்து தானாகவே பிரிய தொடங்கிட்டு இது ஏதோ ஒரு வடிவத்தை நோக்கி வந்து நகர தொடங்கிட்டு. இப்படியே அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். இந்த பேய் வந்து எப்படி செயல்படுதுன்னா, உள்ளூர் பெரியவர்கள் வந்து இதை வந்து ஆப்பிரிக்காவோட ஆன்மீக ரீதியில் விளக்குவாங்க. அப்படின்னா எலும்புக்கூடு கடற்கரை என்பது வந்து ஒரு மெல்லிய பகுதி என்று, அதாவது ஒரு தின்னான பிளேஸ் என்று அழைக்கப்படுது. இங்கே வந்து நிஜ உலகுக்கும் ஆவிகளோட உலகுக்கும் இடையிலான மிக மிக மெல்லிய திரை தான் இங்கே இருக்குண்டு.
செப்பு நெசவாளி என்பது வந்து அந்த ஆவி வந்து ஒரு ஆன்மா இல்லை, அது ஒரு துயரத்தோட வடிவம் என்னும் அவளோட அந்த அடர்த்தியான சோகம் தான் அந்த நிலத்தில் இருக்கிற வைரம் மற்றது அந்த செப்பு தாதுக்களோட சேர்ந்து ஒரு அந்த தன்னோட மகள் அந்த சோகம் தான் அதை வந்து இப்படியான ஒரு உருவத்தை பெற்றுவிட்டதன் வந்து இந்த கதையை சொல்கிறாங்க. இதில் நேரத்தில் இந்த தையல்காரிடமிருந்து எப்படி தப்பிக்கிறதுண்டா அவளது வேலையை பார்க்கக்கூடாது. அதாவது அவள் நெய்கிற கோலங்கள் அதில் நீங்கள் உற்று பார்த்து தான் உங்களோட மூளை வந்து அந்த விசித்திரமான வடிவத்தை புரிஞ்சு கொள்ள முடியாமல் செயல்ந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்களா நீங்கள் வந்து தப்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு வெர்ஷனில் எப்படி சொல்கிறாங்கன்னா அவளுக்கு வந்து உலோகங்கள்ண்டா பிடிக்கும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற தங்க நகை அல்லது செப்பு வாட்ச் அப்படியான பொருட்களை வந்து நீங்கள் ஜன்னல் வழியாக வெளியே எறிஞ்சிங்கன்னா அவள் வந்து உங்களோட வண்டியில் ஏறவோ இல்லை உங்களோட வண்டியை ஃபாலோ பண்ணவோ மாட்டாள். அதை விட்டுட்டு அந்த உலகத்தை நோக்கி போயிடுவாள். அதே நேரம் வந்து இன்னொரு இதில் சொல்லுவாங்க, உன் மகளை வந்து பார்த்தாயான்னு வந்து அவள் கேட்டா, அதாவது தன்னோட மகளை வந்து பார்த்தாயான்னு கேட்டால் நீங்கள் திருப்பி பதில் சொல்லணும், ஆம் அவள் வந்து கடற்கரையில் காத்திருக்கான்னு சொல்ல வேண்டும். இன்னொரு வருஷம் என்னென்னா உப்பு நீரில் வந்து இவளால் நுழைய முடியாது. உப்பு வந்து அவளோட மணல் உடலை கரைச்சி விடும். அதால் வந்து கடல் நீரில் காத்திருக்கான்னு சொன்னால் இப்போ அந்த மைண்ட் செட்டில் வந்து உங்களை விட்டுருவான்ற மாதிரி இன்னொரு வெர்ஷன் இருக்குது. சமீபகாலமாக வந்து நமீபியா நாட்டோட வந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் இந்த ஆழமாக வைரம் தோண்டுவதை அப்படியான இதுகள் இருக்குது. இந்த இப்படியான தடைகள் இருக்கிறதால வந்து அல்லது ஒரு கட்டுக்கதையாக இப்படி தடைகள் இருக்கிறதால இப்படி கட்டுக்கதையாக வந்து இந்த செப்பு நெசவாளி வந்து மீண்டும் அந்த வைரம் எடுக்கிற தொழிலாளர்கள்ட்ட இந்த கதை வந்து பரவலாக பேசப்படுது. இதே நேரத்தில் சில பேர் வந்து சொல்கிறாங்க வந்து தாங்கள் வந்து இந்த வைரங்களை வந்து நெய்யப்பட்ட கற்களை போல கண்டெடுத்திருக்கோம், இது வந்து அவளோட வேலை தான் அப்படின்னு மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் அதிர்ச்சி அடைகிற விஷயம் என்னென்னா இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களில் நமீபியாவோட பாலைவனங்களை பார்க்கும்போது அந்த மணல் கொண்டு வந்த அலைகள் வந்து காற்றினால் உருவானது போல தெரியாமல் ஒரு மிகப்பெரிய துணியின் பின்னல் போல தெரியும். அதை யார் ஒருவர் வந்து கண்ணை முழுவதையும் வந்து ஒரு தைச்சு கொண்டிருக்கிறது போல தெரிகிற போல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் இந்த ஆப்பிரிக்கா நாட்டோட எலும்புக்கூடு கிடக்கிற பெட்டின ஸ்டோரி. இதுக்கும் எலும்புக்கூடு கிடக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது யோசிக்கணும். அந்த திமிங்கலத்தோட எலும்புகளையும் அந்த துருப்பிடிச்ச கப்பல்களையும், அதாவது இந்த ஆவியோட எலும்புகள் பிணையப்பட்டதையும் சேர்த்து தான் இந்த எலும்புக்கூடு கிடக்கிற என்ற ஒரு பேரே வந்தது. அது ஏற்கனவே பார்க்க பயங்கரமாக இருக்கிறதால இது வந்து அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் கொஞ்சம் ஃபேமஸாக சொல்லப்படுற கதையாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த கதைக்கான தலைப்பாகவும் இது சொல்கிறாங்க. இது தி டார்க் லெஜர்.